வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரிபிள்ஸ் கெமிஸ்ட்ரி சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இருந்துட்டு ப்ராப்ளம். ஸோ நம்மளுக்கு இங்கே சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a photon of wavelength 4000 angstrom, the work function 2.13 electric volt, calculate energy of photon in electric volt and kinetic energy of photoelectron, velocity of photoelectron. இதெல்லாம் இந்த மூணு இதுவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தான் நம்ம எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு பிளாங்க் குவாண்டம் ஹைபாதிசிஸ் படி பார்த்தோம்னா எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னது E ஈக்குவல் டு ஹச் நியூ. இதில் நியூக்கு பதிலாக நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஹச் இன்ட்டு சி பை லேம்டா அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே ஹச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ, இது நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். 6.626 இன்ட்டு 10⁻−34. சிங்கிறது லைட்டோட ஸ்பீடு, அதாவது 3 இன்ட்டு 10⁸8. ஓகேவா. லாம்டா அப்படிங்கிறது வேவ் லென்த்து, இங்க கொடுத்துருக்காங்க சம்லே 4000 ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது. 4000 ஆங்ஸ்ட்ராங். இதை நான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்றேன்னா 4000 இன்ட்டு 10⁻−10 மீட்டர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இப்போ இதெல்லாம் நம்ம ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். E ஈக்குவல் டு ஹச்சோட வேல்யூ 6.626 இன்ட்டு 10⁻−34 இன்ட்டு சியோட வேல்யூ 3 இன்ட்டு 10⁸8. இது மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஒன்ல இருக்கும். இங்க இருக்கிற வேல்யூ 4 இன்ட்டு 10⁻4000 இன்ட்டு 10⁻−10 மீட்டர். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்னா 6.626 நான் 63ன்னு வச்சுக்கிறேன். இதை 5 தாண்டி இருக்கும்போது இந்த நம்பரை 1 ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ 63 இன்ட்டு 10⁻−34 இன்ட்டு 3 இன்ட்டு 10⁻8 டிவைடட் பை 4000ங்கிறத 4 இன்ட்டு 10⁻3ன்னு மாற்றிக்கிறேன். 10⁻−10. இப்போ பவரில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். 6.63 இன்ட்டு 3/4. இங்கே மேலே என்ன இருக்குது, 10⁻−34 இன்ட்டு 10⁻8ன்னு இருக்கு. கீழே வந்து 10⁻3 10⁻−10 இருக்கு. ஸோ பவரை சப்ராக்ட் பண்ணும்போது 10⁻−7 வரும். மேலே வரும்போது 10⁻+7. இதை ரெண்டே ஆட் பண்ணோன்னா 10⁻15 -34. அப்போ என்ன ஆயிரும், 10⁻−34 இன்ட்டு 10⁻15. இங்கே இருக்கிற வேல்யூ 6.63 இன்ட்டு 3/4. அப்போ பவரில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன வரும் பார்த்தோன்னா 10⁻−19 அப்படின்னு வரும். இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 3.31 சம்திங் வரும். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 1.5. ஸோ அப்போ 3.31 இன்ட்டு 1.5 இன்ட்டு 10⁻−19. இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 4.95 இன்ட்டு 10⁻−19 ஜூலில் கிடைக்குது. நம்மளுக்கு கேட்டிருக்க ஆன்சர் எதில் வேணும்னு கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் வோல்ட்டில் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஜூலில் இருக்கிற வேல்யூவா இப்போ எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும், எலக்ட்ரிக் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ஜூல் வேல்யூவை எலக்ட்ரிக் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணுமா, 1.6 இன்ட்டு 10⁻−19 அப்படிங்கிற வேல்யூவால டிவைட் பண்ணணுமா. இதோட யூனிட் ஜூல் பை எலக்ட்ரிக் வோல்ட்னு. ஸோ அப்போ என்ன வரும்னா 4.95 இன்ட்டு 10⁻−19 டிவைடட் பை 1.6 இன்ட்டு 10⁻−19 ஜூல் பை எலக்ட்ரிக் வோல்ட். இது எலக்ட்ரிக் வோல்ட் இன்வர்ஸில் வரும். அப்போ மேலே வரும்போது யூனிட் நம்மளுக்கு என்ன வந்துடும், எலக்ட்ரிக் வோல்ட்லேயே வந்துடும். 10⁻−19 கேன்சல் ஆயிரும். ஸோ 4.95ஐயும் அண்ட் டிவைடட் பை 1.6 ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 3.10. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறது என்னது, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம முடிச்சிட்டோம். இதில் செகண்ட் நம்மளுக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்க, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிக்க போகிறோம். அதான் நம்மளுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன வரும், எனர்ஜி ஈக்குவல் டு
ஒர்க் ஃபங்க்ஷன், செகண்ட் தான் நம்ம செய்கிறோம். ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. நம்ம கொடுக்குற எனர்ஜி அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரானை எமிட் பண்ணுறதுக்கும் அண்ட் எமிட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி ரெண்டையும் சேர்த்தது தான் நமக்கு கொடுத்துருக்க எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறதான் இதோட. ஸோ அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் வழியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2.13 எலக்ட்ரிக் வோல்ட். எனர்ஜி நம்மளுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ப்ரீவியஸில் 3.10 எலக்ட்ரிக் வோல்ட்னு. எனக்கு இப்போ சம்மில் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? கைனட்டிக் எனர்ஜி. இப்போ கைனட்டிக் எனர்ஜி வேணும்னா இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா பாசிட்டிவ்ல இருக்க வேல்யூ நெகட்டிவ்ல வந்துடும். ஸோ அப்போ பார்த்தோம்னா 3.10 மைனஸ் 2.13 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? கைனட்டிக் எனர்ஜி கிடைச்சிரும். ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ 0.97 எலக்ட்ரிக் வோல்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறது வெலாசிட்டி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான். கைனட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னது? half mv². எனக்கு இதில் v² வேணும்னா என்ன பண்ணலாம்? 2 இன்ட்டு கைனட்டிக் எனர்ஜி டிவைடட் பை m. ஸோ இதில் எனக்கு வெலாசிட்டி வேணா இதுக்கு ரூட் எடுத்தா கிடைச்சிரும். ஸோ நம்ம இதில் என்னது ப்ரீவியஸ் இதில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். மாஸ், எலக்ட்ரானோட மாஸ் என்னன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ 9.1 இன்ட்டு 10⁻³ kg. ஓகேவா? கிலோகிராம். இப்போ நம்ம இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ண போறோம்? வெலாசிட்டி. கைனட்டிக் எனர்ஜி எனக்கு எந்த யூனிட்ல இருக்கு? 0.97 எலக்ட்ரிக் வோல்ட்ல இருக்கு. நம்மளுக்கு ஆக்சுவலா வெலாசிட்டிக்கான யூனிட் என்னது வரணும்? மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 1 அப்படிங்கிறது வரணும். சப்போஸ் நம்ம இங்க கொடுத்துருக்க யூனிட் படி நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்படி வரும்? அதாவது v² = 2 இன்ட்டு கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ 0.97 எலக்ட்ரிக் வோல்ட் டிவைடட் பை 9.1 இன்ட்டு 10⁻³ kg அப்படின்ட்டு இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் வோல்ட் kg இன்வர்ஸ் 1ன்னு வரும். ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்படி வரக்கூடாது. எதுதான் யூனிட் வரணும்? மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 1 தான் வரணும். ஓகேவா? சப்போஸ் நம்ம இந்த எலக்ட்ரிக் வோல்ட்டை ஜூலுக்கு கன்வெர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் வோல்ட்டை ஜூலுக்கு கன்வெர்ட் பண்றோம்னா அதாவது ஜூலோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா கேஜி மீட்டர்² செகண்ட் இன்வர்ஸ் 2. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன வந்துடும்? இந்த v² கால்குலேட் பண்ணும்போது ஜூலில் வச்சுருந்தோம்னா 2 இன்ட்டு 0.97 எலக்ட்ரிக் வோல்ட்டுல இருக்கிறத ஜூலுக்கு மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். 1.6 இன்ட்டு 10⁻−19 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எதில் இருக்கிறது? எலக்ட்ரிக் வோல்ட்டில் இருக்கிற வேல்யூ ஜூலுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போ ஜூலுங்கும் போது இதோடது என்னது? கேஜி மீட்டர்² செகண்ட் -2 டிவைடட் பை மாஸ் என்னது? 9.1 இன்ட்டு 10⁻−31 kg. இப்போ இதில் என்ன ஆயிரும்? கேஜி கேஜி கேன்சல் ஆயிரும். மீட்டர்² செகண்ட் -2ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ v²ஓட வேல்யூ இப்போ இதுல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0.34 இன்ட்டு 10⁻−31 மேலே போகும்போது +31 ஆகும். அப்போ 10⁻12ன்னு வந்துடும். இங்கே கேஜி கேஜி கேன்சல் ஆகிட்டு மீட்டர்² செகண்ட் -2ன்னு வரும். v²ஓட வேல்யூ இது. அப்போ v வேணும்னா என்ன பண்ணணும்? இதுக்கு ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் ஆஃப் 0.34 இன்ட்டு 10⁻12 மீட்டர்² செகண்ட் -2. இப்போ இதை ரூட்லேருந்து எடுக்கும்போது யூனிட் என்ன வந்துடும்? மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இதில் பாதி தானே வரும். அப்போ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ கரெக்டான இதுக்கு வந்துருச்சா வெலாசிட்டிக்கான யூனிட்டு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த எலக்ட்ரிக் வோல்ட்டு ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ 0.34 அப்படிங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 34 இன்ட்டு 10⁻−2 இன்ட்டு 10⁻12 இதுதான் ரூட் எடுக்கணும். ஸோ அப்போ எடுத்தோம்னா 10⁻10ன்னு வரும். ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது என்ன வந்துடும்? 10⁻5 அதில் பாதி தான் வரும். 34
இதுக்கு ரூட் வேல்யூ பார்த்தோம்னா அதாவது 5 25 வந்துடும், 6 36. இந்த 25க்கும் 36க்கும் இடைப்பட்ட வேல்யூ தான் இது 34. ஸோ அப்போ என்ன வந்துடலாம்னா இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 5.8 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்ட்டு இது 10^12 -2 10^10 வரும். வெளில ரூட்டை விட்டு எடுக்கும்போது அதில் பாதி வேல்யூ. ஸோ 10^5 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 1. இதான் எனது வெலாசிட்டி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான். ஓகேவா? தேங்க்யூ டீச்சர்ஸ்.